ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 17th ஜூனோடைய எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெக்காபுலரி, idioms, phrases, அப்புறம் பேசேஜ் பார்த்துடலாம். அது வருமா க்ளோஸ் டெஸ்ட், parajumbles, அப்புறம் எரர், நரேஷன், வாய்ஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே பார்த்துடலாம். சரியா? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து வெக்காபுலரி. இதில் இன்றைக்கி பார்க்க போகிற வேர்ட்ஸ் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இதனோட யூசேஜ் வந்து நம்ம எடிட்டோரியலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து parity மீன்ஸ் the state or condition of being equal. ஸோ மீன்ஸ் பார்னாவே இட் இஸ் மீன் ஈக்குவல். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிளாசியல் மீன்ஸ் மூவ்ஸ் ஆர் சேஞ்சஸ் வெரி ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடியது தான் வந்து கிளாசியல் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ஸ் மீன்ஸ் ரொட்டீன் டாஸ்க், எஸ்பெஷலி வந்து நம்ம ஹோமில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாஸ்க்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹீட் மீன்ஸ் பே அட்டென்ஷன் டு. சரியா? ஹீட் அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறது தான் வந்து ஹீடுன்னு சொல்லுவாங்க. grim மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அண்ட் worrying. அது ஒரு இட் இஸ் அ கண்டிஷன். grim மீன்ஸ் இட் இஸ் அ கண்டிஷன். ஸோ இதனோட யூசேஜை வந்து நம்ம எடிட்டோரியல் செஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆண்டனம். இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஆண்டனம், அண்டர்லைன் வேர்ட்ஸ்க்கு வந்து ஆண்டனம் பாருங்கள். பகத்சிங் வாஸ் அ யங் ஃபயர் பிராண்ட் whose militant activism and revolutionary fervor made him a symbol of resistance against the British Raj. So the revolutionary means something is not normal. நம்ம வந்து நார்மலான ஒரு பேஸில் போகிறதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்ட், கொஞ்சம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக புஷ் பண்ணுறது. சரியா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் சென்ஸில் வருது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆண்டனம் மீன்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த வயலண்ட், ரேடிக்கல், அல்ட்ரா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். ஸோ இது எதுவுமே வராது. சரியா? ஸோ என்ன ஆப்ஷனாக இருக்கும்? Moderates means some average kind of thing. Next, most appropriate synonym of the word scrutiny means ரொம்ப ஒரு to examining closely. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து அப்சர்வ் பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணுறது. சரி, அதுதான் வந்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸில் வந்து எந்த வேர்டு வந்து ஸ்க்ரூட்டினிக்கு ஒரு க்ளோசஸ்ட் இன் மீனிங் அப்படின்னு பார்க்கணும். த கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இன்க்ளூடட் அ காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ் ஆஃப் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ பிஹேவியர் அப்படிங்கிறது வராது, நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணுற மாதிரி. சரியா? ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது வராது. காம்ப்ரிஹென்சிவ்ன்றது வந்து அது ஒரு எக்ஸாமின் பண்ணுறதுக்கான ஒரு எண்ட் டு எண்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து எது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா அதில் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறது. சரியா? ஸோ எக்ஸாமினிங்கிறது வந்து இதுக்கு அடுத்த ப்ராசஸ். சரி, காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ்ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வந்து அனாலிசிஸ் தான் வந்து எக்ஸாமினை பற்றி பேசுது. சரியா? காம்ப்ரிஹென்சிவ்ன்றது எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை பற்றி மட்டும்தான் பேசுது. ஸோ இது வந்து வராது. ஸோ அனலைசிஸ் தான் பர்ஃபெக்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கான ஒரு க்ளோசஸ்ட் மீனிங். நெக்ஸ்ட், மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினோனிம். ஸோ கேப்பபிள் மீன்ஸ், ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, நான் இந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு நீ கேப்பபிளான பர்சனா, உன்னால் இது முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அந்த முடியுமான்றதுக்கு பற்றி பேசுகிறது தான் வந்து கேப்பபிள். ஆர் யூ கேப்பபிள் டு டூயிங் திஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ கேப்பபிள் மீன்ஸ் முடியுமா, அந்த அளவுக்கு வந்து உனக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அதான் வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு வேர்டு வந்து க்ளோசஸ்ட் மீனிங்காக இருக்கும் இந்த சென்டென்ஸில். ஜேஸ் வாஸ் கம்பீட்டன்ட் அண்ட் த பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிளர்க் இன் த இன்டர்வியூ வேரஸ் அதர்ஸ் வேர் inefficient அண்ட் இரிட்டேட்டிங். ஸோ பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து வராது. inefficient வராது, இது நெகட்டிவில் இருக்குது. இரிட்டேட்டிங்கிறது நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது. ஸோ கம்பீட்டன்ட் மீன்ஸ் கேப்பபிள், இது வந்து க்ளோசஸ்ட் மீனிங்கில் வரும். கம்பீட்டன்ட் மீன்ஸ்
கம்பீட் பண்ணுறது அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு 2 பேர் அவங்க கூட கம்பீட் பண்ணுறது மீன்ஸ் அவங்க கூட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில், சரியா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களோட போட்டி போடுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்றது தான் வந்து கம்பீட்டன்ட்னு சொல்லுவோம். சரியா. ஸோ பெஸ்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணுறது, ஆல்ரெடி ஹீ இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. பட் கேப்பபிள் மீன்ஸ் அந்த ப்ராசஸில், சரியா, அந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இவருக்கு அந்த கேப்பபிள் இருக்கா அந்த போட்டியில் கடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்போம். பெஸ்ட்டுன்றது வந்து அது இட் இஸ் அ ரிசல்ட், இட் இஸ் அன் அவுட்கம். ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா யார் பெஸ்ட்டுன்னு பேசுகிறது. சரியா. ஸோ கேப்பபிளுக்கு க்ளோசஸ்ட் மீனிங் மீன்ஸ் கம்பீட்டன்ட். ஆண்டனம் இந்த வேர்டுக்கு ஸ்டேஷனரி மீன்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரி அது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக பிரித்து பார்த்தோம்னா, ஸ்டேஷன் மீன்ஸ்னால் என்ன அர்த்தம், அது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, சரி, இம்மூவபிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஷன். ஸோ இம்மொபைல், பர்மனண்ட், ஸ்டேபிள் இதெல்லாம் வந்து அதுக்கான சினனம், அதுக்கு க்ளோசஸ்ட் மீனிங். அது க்ளோசஸ்ட் ஆண்டனம் அப்படின்னா மூவிங். ஸ்டேஷன்னா அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. மூவிங் மீன்ஸ் அதுக்கு ஆண்டனம். நெக்ஸ்ட், த செக்யூரிட்டி கேமராஸ் கேன் ஆட்டோமேட்டிக்கலி ரொட்டேட் டு மானிட்டர் த என்டையர் ஹால்வே. ஸோ ரொட்டேட்டுக்கு வந்து சினனம் கேட்டிருக்காங்க. சரி, எவால்வ் அப்படின்றது வராது. எவால்வ் மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி, எவல்யூஷன் சொல்கிறோம்ல அது. ஸோ ரிசால்வ் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குறது, ரிசால்விங் த ப்ராப்ளம். ஸோ ரிவால்வ் தான் வரும். ஸோ ரிவால்வ்னா த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், ரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரிவால்வ்னா அப்படி சுற்றுறது. ஸோ டிவால்வ் மீன்ஸ் இட் இஸ் நெகட்டிவ் இன் மீனிங், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. சரியா. ஸோ ரொட்டேட் மீன்ஸ் ரிவால்வ், சினனம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து idioms and one word substitution. One word substitute பாருங்கள். a person who has features of extrovert and introvert. எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. அவங்கள எப்படி என்னன்னு சொல்லுவாங்க, ஆம்பிவர்ட். ஓகே, ஆம்பிவர்ட், ஆம்பி மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக ரைட் ஹேண்ட் பர்சனான்னு சொல்லுவோம். இவர் ஹீஸ் அ ரைட் ஹேண்ட் பர்சன் ஆர் ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னு ஒன்று இருக்குது. சரியா. ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னால் ஒன் கேன் பி ஏபிள் டு ஹேண்டில் போத் த ஹேண்ட்ஸ். சரியா. போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணி எந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அவங்கள தான் வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பி மீன்ஸ் போத். ஓகே, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டுமா இருக்கக்கூடியவங்கள அதுக்கு வந்து ஆம்பிவர்ட். ஆம்பிகுவஸ் அப்படின்றது அதுக்கு வேறு மீனிங். சரியா. ஸோ ஸ்டார்ட், டுவெல் அதெல்லாம் வந்து வராது. ஸோ ஆம்பிவர்ட் தான் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், சஃபிக்ஸில் பாருங்கள், வெர்ட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஆம்பி அப்படிங்கிறது வந்து போத்துன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய சஃபிக்ஸே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, பிளேட் பை ஏர். பிளேட் பை ஏர் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னு வைங்க, அதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே செய்யாமல் அவங்க சொன்ன மாதிரி அப்படியே போய் சொல்லி காமிக்கிறது, இல்லைன்னா நடித்து காமிக்கிறது. சரி, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்காம, எந்த ஒரு ரிஹர்சலும் பண்ணி பார்க்காம, அப்படியே வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் காதில் கேட்ட மாதிரி அப்படியே போய் வந்து ஆக்ட் ஆகிறது. ஸோ அதுதான் வந்து பிளேட் பை ஏர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. பர்ஃபார்ம் வித்தவுட் எனி ரிஹர்சலே பண்ணாமல் காதில் கேட்ட மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. அதை வந்து வித்தவுட் எனி ரிஹர்சல். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து ஆக்ட் அஸ் சஜஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வராது. இதெல்லாம் கூட ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். டிஸ்கண்டினியூ இம்பல்சிவ்லி இது கூட ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஒபே த ரூல்ஸ் பிளைண்ட்லி இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஸோ ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய வேர்டை மட்டும் புரிஞ்சுட்டு நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது. சம் கண்டெக்ஸ்ட் அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எலிமினேட் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்ட் அஸ் சஜஸ்டட் அண்ட் ஒபே த ரூல்ஸ் பிளைண்ட்லி, இந்த ரெண்டுமே வந்து வர்ற மாதிரி தெரியும், பட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கு பிளேட் பை ஏர்னால் காதில் கேட்ட மாதிரி அப்படியே வந்து வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ், வித்தவுட் எனி ரிஹர்சல் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், த டாக்டர் ஹூ ட்ரீட்ஸ் போன் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும், ஆர்த்தோ. சரியா, ஆர்த்தோபீடியஸ்ட். சம்திங் விச் cannot be easily conquered அப்படின்னா இன்வின்சிபிள், ஈஸியாக வந்து கிடைக்காது, ஈஸியாக வந்து நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணிடக்கூடிய ஒன்றா இருக்காது. சரியா, தட் இஸ் கால்டு இன்வின்சிபிள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட்டனிங், ரெசிப்ரோக்கல், ஸ்டேபிள், இதெல்லாம் வந்து ரொம்ப அன்யூஷுவலான ரொம்ப ஒரு யூஷுவலான வேர்டு, நார்மலான வேர்ட்ஸ் அது. சரியா, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸிலி ஹேர்ட் வேர்ட்ஸ், அது ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஃப்ரைட்டனிங், ரெசிப்ரோக்கல், ஸ்டேபிள், இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு ஃபெமிலியரான வேர்ட்ஸ். சரியா, இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ரேர் கேஸில் ஈஸியஸ்ட் கொஷின் கேட்கணுன்னா கேட்கலாம், ஆனால் அப்பயும் கூட நம்மளால் ஈஸியாக அந்த ஆப்ஷன் வந்து, ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும்ல, அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்வின்சிபிள்ன்றது வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சரி, ரொம்ப நல்லா ரீடிங் ஹேபிட் இருக்கவங்க தான் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு தான் இது மீனிங்காக இருக்க முடியும். இன்வின்சிபிள் அப்படின்னா சம்திங் விச் cannot be easily conquered, ரொம்ப ஈஸியாக அக்காம்ப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்காது. சரியா, ஸோ இது பாருங்களேன், நம்ம ஈஸியாக வந்து ஒரு வேர்டை எடுத்துப்போம், கன்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதுக்கு என்ன மீனிங்? ஸோ ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து நம்ம ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இப்போ ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியாதவங்களை வந்து இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்தது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எடிட்டோரியல் 2 steps பேக். ஓகே, ஸோ 2 step பேக்ஸ் மீன்ஸ் இது ஒரு டேட்டா. இந்தியா நீட்ஸ் டு க்ளோஸ் த ஜெண்டர் கேப் இன் எஜுகேஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ். அது ஒரு ஜெண்டர் கேப், மேல் ஃபீமேல் ஜெண்டர் கேப் வந்து எஜுகேஷன்லேயும் பாலிட்டிக்ஸ்லேயும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி வந்து பேசுகிறாங்க. சரி, 2 step பேக்ஸ் மீன்ஸ் அதனோட கண்டெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம படித்து பார்த்துட்டு அப்புறமா முடியும். இப்போ எதுக்காக வந்து ஹெட்டிங் இருக்குது, ஏன்னா ஹெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம Tier 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து டைட்டில் ஆஃப் த பேசேஜ் கேட்பாங்க. சரியா, அது மோஸ்ட் எப்படி வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஸோ ரீட் பண்ணுங்கள் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் பேரிட்டி. பேரிட்டி மீன்ஸ் ஈக்குவல், ட்ரீட்டிங் ஈக்குவல். சரியா, ஸோ ஜெண்டர் பேரிட்டி மே பி கிளிம்பிங் அப்வர்ட்ஸ் வேர்ல்டு வைட் வித் த குளோபல் ஜெண்டர் கேப் ஸ்டாண்டிங் அட் 68.5% க்ளோஸ்ட் இன் 2024. பட் த glacial pace of change, glacial means moving slowly. Glacial pace of change, it was 68.4% in 2023 is a grim statistic. Grim means worrying, feeling bad. என்ன சொல்கிறாங்கன்னா ஜெண்டர் பேரிட்டின்றது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு கூட வச்சுக்கலாம், அது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுக்க. சரியா, ஸோ ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது வந்து 68.5% இருக்குது இப்போது இன்றைக்கி இந்த இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. பட் 2023 வந்து 0.1% வந்து கம்மியாக இருந்திருக்கு. சரியா, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜெண்டர் கேப், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோடைய அந்த கேப்பும் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து எந்த கண்ட்ரியில் கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரி தான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி
ஒரு நல்லா ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஃபேராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ 68.4%லேருந்து 68.5%க்கு 0.1% அதிகமாக இருக்குது. இதை தான் வந்து கிளாசியல் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. மூவிங் ஸ்லோலி, மூவிங் அப்வர்ட் டைரெக்ஷனில் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி மூவ் ஆகிறது தான் வந்து கிரிம் ஸ்டாட்டிஸ்டிக். அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரிசம், கவலைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. At this rate, it will take 134 years to reach full parity. The Global Gender Gap report released by the World Economic Forum last week pointed out. Roughly 5 generations beyond the 2030 Sustainable Development Goal target. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேட்டில் எப்படி போச்சுன்னா 134 இயர்ஸ் ஆகுமா இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு. குளோபல் ஜெண்டர் கேப்பை வந்து அந்த ஒரு வித்தவுட் எனி கேப் இல்லாத ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து அதை பற்றி வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, ரஃப்லி 5 ஜென்ரேஷன் பியாண்ட் த 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டார்கெட். 2030 வந்து ஒரு கோல் வச்சுருந்துருக்காங்க. அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 ஜென்ரேஷன் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து 2030க்கு வந்து ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் இருக்குது. சரியா? ஆனால் நம்மளுடைய அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 5 ஜென்ரேஷன் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்லாண்ட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் நம்பர் 1 ரேங்க் 93.5%. ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் ஆல்சோ த ஒன்லி எக்கனாமி டு ஹேவ் க்ளோஸ் டு ஓவர் 90% ஆஃப் இட்ஸ் ஜெண்டர் கேப். India has slipped 2 places to 129 out of 146 countries. Last year it was ranked 127 after having jumped 8 places from 135 in 2022. So Iceland தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ 93.5% வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், ரிப்போர்ட்டில். And is also the only economy to have close to over 90% of the gender gap. சரியா? ஸோ ஜெண்டர் கேப்புடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 90%க்கு அதிகமாக வச்சுருக்கிறது ஐஸ்லாண்ட் தான். இந்தியா ஹேஸ் ஸ்லிப்டு 2 places to 129 இருந்து இப்போ 2 places வந்து கீழே வந்திருக்காங்க. சரியா? அவுட் ஆஃப் 146 கண்ட்ரிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது 129th பிளேஸில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து 127th பிளேஸுக்கு வந்திருக்காங்க. சரியா? சாரி, 27th ரேங்கில் இருந்து இப்போ 129th வந்துட்டாங்க. ஸோ அந்த 2 ஸ்டெப் பேக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் இதுதான். நம்மளை பற்றி தான், நம்ம கண்ட்ரியை பற்றி, இந்தியாவை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, ஆஃப்டர் ஹேவிங் ஜம்ப்டு 8 places ஃப்ரம் 135 in 2022 ரொம்ப பின்னாடி இருந்திருக்காங்க. ஸோ 8 places ஜம்ப் பண்ணி 127க்கு வந்திருந்திருக்கோம். பட் இந்த இயர் வந்து திரும்ப வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக் போயிட்டோம். அதுதான் வந்து அவங்க ஹெட்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மட்டும்தான் இருக்குது. India has closed 64.1% of its gender gap in 2024. The report noted leaving policy makers with a huge window of opportunity to do better. So 2024 அதனுடைய ரிப்போர்ட் படி 64.1% இருக்குது ஜெண்டர் கேப். சரியா? ஸோ அதனால் பாலிசி மேக்கர்ஸ்லாம் வந்து they have to do something better, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. The slight regression, according to the report, is mainly due to small declines in the spheres of education and political empowerment. The slight regression means கொஞ்சம் கீழே வர்றது. சரியா? இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கீழே வர்றது. சரியா? regress means some negative சென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. இது எதனால் இருக்குது அப்படின்னா, இஸ் மெயின்லி டியூ டு ஸ்மால் டிக்ளைன்ஸ் இன் த ஸ்பியர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஸோ எஜுகேஷன்லேயும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அவங்க விமனுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த ஸ்மால் டிக்ளைன் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித் அ பாப்புலேஷன் ஆஃப் ஓவர் 140 crore, even 2 steps back
மீன்ஸ் ஸ்டாகரிங் நம்பர்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து 140 crore பாப்புலேஷன் இருக்குது. ஸோ வெறும் 2% பாயிண்ட் பின்னாடி போச்சுன்னா கூட அதனுடைய அவுட்கம் வந்து ரொம்ப நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கில் அப்படியே கோடிக்கணக்கான பேர் வந்து அதுக்குள்ளார இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா 140 crore அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1%ன்னு பார்த்தாவே 14 crore பீப்புள் வந்துடுறாங்க இல்லையா? ஸோ சாரி 10%ன்னு பார்த்தாவே 14 crore பீப்புள் வந்துடுறாங்க. ஸோ அப்படின்றதுனால ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப ஒரு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்தியா இட் பாயிண்டட் அவுட் ஹேட் shown a slight improvement in economic participation and opportunity for last few years. It would need 6.2 percentage points more to match its 2012 score of 46%. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது அப்படின்னாலும் கூட and opportunity for the last few years it would need 6.2 percentage points. 6.2 percentage points வந்து தேவை. எதுக்காக? எதை மீட் பண்ணுறதுக்கு? 2012 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா? அந்த பர்சன்டேஜை வந்து மீட் பண்ணுறதுக்கு 6.2 percentage points வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுனா ஒன் வே ஆஃப் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ் வில் பி த்ரூ பிரிட்ஜிங் ஜெண்டர் கேப்ஸ் in say the labor force participation rate. So one way of achieving, one of the way என்னது bridging the gender gap. Bridging means அந்த கேப்பை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு பிரிட்ஜை க்ரியேட் பண்ணுறது. சரியா? ஸோ bridging the gender gap means it means reducing அப்படின்னு கூட சொல்லலாம். reducing the gender gap in the labor force participation rate. சரியா? ஸோ விமன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றணும், அப்படி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஜெண்டர் கேப் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டூ தட் எ ஸ்லீவ் ஆஃப் மெஷர்ஸ் மஸ்ட் பி இன் பிளேஸ் ஃப்ரம் என்ஷூரிங் தட் கேர்ள்ஸ் do not drop out of higher education, providing them job skills, ensuring safety at the workplace and helping them to keep a job after marriage by sharing responsibility for chores at home. என்னென்னலாம் சொல்லணும்? ஸ்லீவ் மெஷர்ஸ், ரொம்ப அக்ரெசிவான ஒரு மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லீவ் மீன்ஸ் சம் அக்ரெசிவ் மஸ்ட் பி இன் பிளேஸ் ஃப்ரம் என்ஷூரிங் தட் கேர்ள்ஸ் டு நாட் ட்ராப் அவுட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்லேருந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. அதை வந்து ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான ஒன்று. அதுக்கப்புறமா ப்ரொவைடிங் தம் ஜாப் ஸ்கில்ஸ், என்ஷூரிங் சேஃப்டி அட் ஒர்க் பிளேஸ், இது எல்லாமே கொடுக்கணும். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நடந்துடும். பட் மேரேஜுக்கு அப்புறமாவும் ஹெல்பிங் தெம் கீப் அ ஜாப் ஆஃப்டர் மேரேஜ். சரியா? மேரேஜ்க்கு அப்புறமாவும் ஜாப் போகிறதுக்கான ஒரு ஒரு கல்ச்சரை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கோர்ஸ் அட் ஹோம். இது எப்படி பண்ண முடியும்? மேரேஜ்க்கு அப்புறமா விமன் ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னுடைய சம் டெய்லி ரொட்டீன் வச்சுக்கலாம். பர்ஃபார்ம்ட் அட் ஹோம். சரியா? நிறைய இருக்கு இல்லையா? இப்போ உமன் தான் வந்து நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க. ஸோ குக்கிங் அண்ட் ஹவுஸ் க்ளீனிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஒய்ஃப் தான் எல்லாத்தோட வீட்லேயும் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸோடைய பேர்டன் குறையுது. அதனால் வந்து அவங்களால வந்து வெளியில் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் எஜுகேஷன் the gap between men and women's literacy rate is 17.2 percentage points wide, leaving India ranked 124th on this indicator. India has fared better in political empowerment index, but women's representation in parliament continues to be low. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க. அதனுடைய அந்த ஜெண்டர் கேப் இருக்கு இல்லையா, அது 17.2 percentage points வைடராக இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மென்னுக்கும் உமனுக்குமான எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த கேப் இது மட்டுமே வந்து 17.2 percentage வைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லீவிங் இந்தியா ரேங்க் 124th ரேங்க்கில் இருக்குது இந்தியா. இந்த இண்டிகேட்டரில் இந்தியா ஹேஸ் ஃபேர்ட் பெட்டர் இன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ், பட் விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் கண்டினியூஸ் டு பி லோ. ஸோ பார்லிமெண்ட்டில் விமனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் கன்ஃபர்மேஷன், லுக் நோ ஃபர்தர் தென் த நியூலி எலெக்டட் லோக்சபா. இப்போ எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய லோக்சபாவில் எத்தனை விமன் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எம்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. லுக் நோ ஃபர்தர் அப்படின்னா வேறு எதையும் பார்க்காம அது இது வந்து ஒரு டைம் ஃப்ரேமையும் குறிக்கும். சரியா? வேறு எதையுமே நம்ம பார்க்க வேணாம், இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஈவெண்ட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லுக் நோ ஃபர்தர் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? க்ளோஸ் டு 800 women contestants, 800 women contestants வந்து இருந்திருக்காங்க. வேட்பாளர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து இருந்திருக்காங்க வேர் இன் த ஃப்ரே. பட் த நம்பர் ஆஃப் women MPs ஹேஸ் டிப்டு டு 74 from 78 in 2019 of 543 members, which is 13.6% of the total. 800 women வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் எலெக்ட் ஆகிருக்கிறது வந்து 74 தான். சரியா? ஆனால் 2019 கூட 78 இருந்திருக்காங்க. 4 MPs வந்து நம்பர்ஸில் வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெறும் 13.6% தான் டோட்டல். அந்த 543ல் கம்பேர் பண்ணோம்னா வெறும் 13.6% தான் வந்து விமனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது. பட் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா க்ளோஸ் டு 50% வந்து இருக்காங்க. சில ஸ்டேட்டில் வந்து 50 above கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் அ குட் சைன் இன் த பேக்ட்ராப் ஆஃப் உமன்ஸ் Reservation Bill 2023 yet to come into effect, which aims to reserve 1/3 of the seats in Lok Sabha and state legislative assemblies for women. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பேக்ட்ராப் மீன்ஸ் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு பில் கொண்டு வந்தது உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கு. சம் மீனிங், ஆட் சம் ஸ்ட்ரென்த், அதான் வந்து பேக்ட்ராப். ஸோ ஒரு சப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். வேர் நாட் அ குட் சைன் ஆஃப் பேக்ட்ராப், சம் சப்போர்ட். இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சைனாக அது இல்லை. சரியா? இன்னும் 2023 அந்த பில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் எட் டு கம் இன் டு எஃபெக்ட். இன்னும் வந்து அந்த பில் வந்து ப்ராசஸ் ஆகலை. இன்னும் வந்து அது எப்படி சொல்கிறது, நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம். which aims to reserve 1/3 of seats in Lok Sabha ஸ்டேட் அசம்பிளியில் வந்து 1/3 of seat வந்து உமனுக்கு கொடுக்குறதா வந்து அந்த பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் அண்டர் பர்ஃபார்மிங் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா மஸ்ட் ஹீட் மீன்ஸ் பே அட்டென்ஷன். WEF means World Economic Forum Managing Director Sadia Jahidi's words, calling for governments to strengthen the framework conditions needed for business and civil society to work together to make gender parity an economic imperative. So economically imperative means அது செய்யக்கூடிய ஒன்று. எக்கனாமிக் இம்பரேட்டிவ், எக்கனாமிக்கலி ஒரு சஸ்டெயினபிள், எக்கனாமிக்கலி அச்சீவபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வந்து இது ஒரு 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 பர்ஸ்பெக்டிவாக அவங்க சொல்கிறாங்க. யார்? WEF மேனேஜிங் டைரக்டர். இதுக்கு வந்து எப்படி அதை பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் சிவில் சொசைட்டி டு ஒர்க். ஸோ கவர்மெண்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பிஸ்னஸ்க்காக. சிவில் சொசைட்டிக்கு டு ஒர்க் டுகெதர் டு மேக் ஜெண்டர் பேரிட்டி. என்டையர் காமனாக சிவில் சொசைட்டின்னு வரும், அதில் எல்லா ஜெண்டரும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் டுகெதர், ஒரு கலெக்டிவாக ஒர்க் பண்ணணும். எதுக்காக? ஜெண்டர் பேரிட்டியை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் பார்ப்போம். இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து CHSL Tier 1ல் கேட்டது லாஸ்ட் இயர். Our school organized a graduation day to award certificates to the students. The graduation day highlights the overall achievements of students.
All the students who are being graduated are invited formally with their parents. Students wore their attire according to the dress code given to them by the school administration. High school graduation dash is one of the most awaited and last event of any school. The function began with dash the lamp, followed by the distribution of certificates in a very systematic way. Our principal made a long and dash speech and blessed us for the future dash. On behalf of our graduating class, our class representative extended a vote of thanks to show the dash to all staff members. One of the parents expressed their experience and views. At last, all the students, parents and staff members had lunch together. ஸோ இதில் வந்து ஒரு கிராஜுவேஷன் டேவை பற்றி பேசுகிறாங்க. அங்கே என்னென்னலாம் நடந்தது, சரி எப்படி யார் யாரெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று, இதை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. சரியா, ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன ஒரு க்ளோசஸ்ட் மீனிங், என்ன க்ளோசஸ்ட் ஆப்ஷன் வரலான்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் அண்ட் லாஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் எனி ஸ்கூல். இங்கே வந்து ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல கிராஜுவேஷன் ஈவெண்ட்டு. சரியா, ஸோ ஈவெண்ட்டுன்றது இதுக்கு க்ளோசஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டாக என்ன ஈவெண்ட் இருக்க முடியும்? ஸோ செரிமோனி அப்படின்றது தான் வரும். சரி, இன்சிடெண்ட், ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வந்து வராது. எபிசோட்லாம் கண்டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் செரிமோனின்னு சொல்லுவோம். த ஃபங்க்ஷன் பிகன் வித் டேஷ் த லேம்ப். லேம்ப் மீன்ஸ் சம் லைட் மாதிரி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வரும் பிகன் வித் லைட்டிங் த லேம்ப். சரியா, எப்போவுமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம கல்ச்சரில் ஏதோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும்னா ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றுவோம். சரியா, ஸோ லைட்டிங் த லேம்ப். அவர் பிரின்சிபல் மேட் அ லாங் அண்ட் டேஷ் ஸ்பீச் அண்ட் பிளஸ்ட் us ஃபார் த ஃபியூச்சர் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் பிரின்சிபல் மேட் அ லாங் அண்ட் செல்ஃப் ப்ரைஸிங், அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீச்சை வந்து அவர் கொடுக்கல. போரிங் வராது, நெகட்டிவ் வராது, நெகட்டிவ், டிப்ரெஸிங்கிறது நெகட்டிவ், அண்ட் என்கரேஜிங் அப்படின்றது தான் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் பேசியிருக்கார். அண்ட் பிளஸ்ட் us ஃபார் த ஃபியூச்சர் டேஷ். அது அடுத்தது பார்ப்போம். அவர் பிரின்சிபல் மேட் அ லாங் அண்ட் என்கரேஜிங் ஸ்பீச் அண்ட் பிளஸ்ட் us ஃபார் த ஃபியூச்சர் என்டேவர்ஸ், ஃபியூச்சர் சக்ஸஸ். ஸோ இது வந்து சம் பாசிட்டிவ் சென்ஸில் வரும், இதெல்லாம் வந்து நெகட்டிவில் வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுன்றது கண்டெக்ஸ்ட்டுக்கு சுத்தமாக பொருந்தாது. ஸோ ஃபியூச்சர் என்டேவர்ஸ், ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சு அதை அமைகிறதுக்காக வந்து அவர் பிளஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் graduating class, our class representative extended a vote of thanks to show gratitude. Okay, இது some positive. gracious அப்படின்றது நோ, இது வந்து பாசிட்டிவ் சென்ஸில் இருந்தாலும் இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு இது வராது. சரியா, ஸோ ஃபீலிங் ஆஃப் சம் தேங்க்ஃபுல், இதுதான் வந்து கிராட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஆல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. One of the parents expressed their experiences and views, and at last all the students, parents, staff members had lunch together. அவ்வளோதான். ஸோ extended a vote of thanks to show gratitude. யார் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு தேங்க்ஃபுல்லாக சொல்கிறாங்க. யாருக்குன்னா அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பருக்கு தேங்க் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஷோயிங் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்து பேராஜம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். With the occult and satanic, which in return owes much also to post work, owes much to the concern. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக வராது, இங்கேயும் owes much அப்படின்னு வருது. அடுத்தது வந்து இங்கேயும் வந்து அகைன் வாசிக்கும் போதே வருது இல்லையா. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஃபஸ்ட்டாக வராது. ஸோ இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம் பிகினிங்லேயே. போஸ்ட் ஒர்க் owes much to concern of romanticism, shaping plausible fabrics out of impalpable materials, his own favorite dreams to which he applied a rare faculty of. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஒர்க் ஓஸ் மச் டு கன்சர்ன் ஆஃப் ரொமான்டிசம். அவருடைய ஒர்க் வந்து என்டையர்லி ஆல்மோஸ்ட் வந்து ரொமான்டைசைஸ் பண்ணுறதுலையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது ஹிஸ் ஓன் ஃபேவரிட் ட்ரீம்
to which he applied a rare faculty of. ஸோ இது வந்து செகண்ட் வருமா பார்க்கலாம். சரியா, இது வச்சுப்போம். அடுத்தது ரொமான்டிசிசம், ஷேப்பிங் பிளாசிபிள் ஃபேப்ரிக்ஸ். இது பார்ப்போம். ஏ பார்ப்போம். போஸ் ஒர்க் owes much to the concern of romanticism with occult and satanic. இந்த ரொமான்டிசிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் வந்து with occult and satanic, which in turn owes much also. அதனுடைய அந்த ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்கான அந்த அதனுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. occult and satanic மீன்ஸ் ரொம்ப ஒரு சேட்டான்னா சொல்லுவோம் இல்லையா, ஒரு நெகட்டிவான ஒரு பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஓஸ் மச் ஆல்சோ டு ஹிஸ் ஃபேவரிட் ட்ரீம். ஸோ இதுதான் வந்து செகண்டு. ஓகே, ஹிஸ் ஃபேவரிட் ட்ரீம். தேர்டு, டு விச் ஹி அப்ளைட் அ ரேர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஷேப்பிங் plausible fabrics out of impalpable materials. ஸோ இது எப்படி வரும், நீங்கள் இதில் கண்டெக்ஸ்டே ஒன்றும் உங்களுக்கு பெருசாக புரியலனாலும் கூட அந்த சென்டென்ஸோடைய கண்டினியூட்டி அதை வச்சே நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து போஸோடைய ஒர்க்கு அது மெயினாக எங்கே இருக்குது, எதை பற்றி மட்டுமே பேசுது. ஸோ அதனுடைய அது எப்படி, அதனுடைய தன்மை என்ன, அக்கல்ட் அண்ட் சேட்டனிக் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அதே போல் இஸ் ஓன் அதை மூலியமாக அவனுடைய ஃபேவரிட் ட்ரீம் அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறான். டு விச் ஹி அப்ளைட் அ ரேர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஷேப்பிங் பிளாசிபிள் ஃபேப்ரிக்ஸ் அவுட் ஆஃப் இம்பால்பபிள் மெட்டீரியல்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பால்பபிள் மெட்டீரியல்ஸ்னால் இப்போ நம்ம ரொம்ப ரொமான்டிசைஸ்னாவே ரொம்ப ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, மிகைப்படுத்தி சொல்கிறது. இருக்கிற ஒரு சின்ன இம்பால்பபிள்னால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கம்மியான ஒரு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் இருக்கும். ஆனால் அதை அப்படியே டெவலப் பண்ணி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த என்டையர் கண்டெக்ஸ்ட்லேயே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 தான் வரும். நெக்ஸ்ட்டு, as some 71% of Earth's surface is covered by saltwater oceans, and notwithstanding that Europa and Enceladus, okay, moons of Jupiter and Saturn, இது ரெண்டும் வந்து moons of Jupiter and Saturn. The continents themselves possess lakes, rivers, and in some cases seas, are both covered in ice. Earth is the true water world of the solar system. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எது வரும், ஃபஸ்ட்டு வந்து இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கவரேஜை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் ஸோ எர்த்தோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட்ஸோடைய லேக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் எர்த்தோடைய வாட்டர் கேப்பபிலிட்டி அதை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. இப்போ டி வந்து ஃபஸ்ட்டு வந்து வராது, ஏன்னா ஆர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மோர் தென் ஒன் திங்கை பற்றி அவங்க பேசியிருக்கணும். அதனால தான் வந்து இங்கே ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வராது. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி வந்து எதை பற்றி இந்த மோர் தென் ஒன் திங் அப்படின்னா எதை பற்றி பேசியிருக்காங்க, நாட் வித் ஸ்டாண்டிங் தட் யூரோப்பா அண்ட் என்சிலடஸ். இப்போ இந்த ரெண்டு மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் சேட்டன், இந்த ரெண்டு மூன்ஸை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போது இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இதனுடைய கண்டினியூட்டி தான் என்னது, பியோடைய கண்டினியூட்டி தான் டி அப்படிங்கிறது வரும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனாக கூட இருக்கலாம். செகண்ட் வந்து இது ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது. சரியா, ஸோ இந்த ரெண்டு மூன்ஸும் வந்து போத் ஆர் கவர்டு இன் ஐஸ். எர்த் இஸ் த ட்ரூ வாட்டர் வேர்ல்ட் ஆஃப் சோலார் சிஸ்டம். அஸ் சம், ஏன் வந்து அது ட்ரூ வாட்டர் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அஸ் சம் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை சால்ட் வாட்டர் ஓசன்ஸ். சரியா, 71% வந்து சால்ட் வாட்டர் ஓசன் கவர் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து ட்ரூ வாட்டர் வேர்ல்டுன்னே சொல்கிறோம், சோலார் சிஸ்டமில் அப்படி சொல்கிறோம். சரியா, அண்ட் இதுதான் வந்து தேர்டாக இருக்கும்.
and the continents themselves possess lakes. ஸோ அதை அடுத்தது பாருங்கள், இதனுடைய கண்டினியூ எர்த்தோடைய கான்டினெண்ட்டை தான் வந்து சொல்கிறாங்க. the continents themselves possess lakes, rivers and in some cases seas. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட். ஸோ BDAC. நெக்ஸ்ட் அடுத்தது கிராமர் எரர். ஸோ இதில் வந்து 4 பிரிச்சிருக்காங்க. இதில் எதில் வந்து சென்டென்ஸ் எரர்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக எஸ்எஸ்சியோடைய எரர் ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் மெயின்ஸுக்கே வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வெரி ஈஸி. சரியா, மெயின்ஸுக்கே வந்து இப்படி தான் கேட்பாங்க. சரி, நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வேறு வேறு சென்டென்ஸ் கொடுத்து அதில் எந்த ஆப்ஷனில் இருக்க சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கேட்பாங்க. மீதி 4மே தப்பாக இருக்கும். அல்லது எந்த ஆப்ஷனில் இருக்க சென்டென்ஸில் வந்து எரர் இருக்குது, மீதி 4 சென்டென்ஸுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பேங்கிங்லலாம் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சியோட எரர் ஸ்பாட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. இதுவே வந்து 4ஆக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதில் வந்து எது எந்த பார்ட்டில் எரர் இருக்குதுன்னு மட்டும் கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், he sang beautifully but the judges were, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு எரரும் கிடையாது. he sang means past tenseல இருக்குது. beautifully okay, the judges were dash at the end, unimpressed means இது வந்து ஒரு present ஃபார்மில் இருக்குது. இது வந்து past ஃபார்மில் நம்ம மாற்றணும். சரியா, ஏன்னா இங்கே வந்து the judges were unimpressedன்னு வரணும். சரி, ஏன்னா என்டையர் சென்டென்ஸுமே வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. வேர், சாங். சரியா, ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்மில் வரணும். ஸோ ஆப்ஷன் 4ல் தான் வந்து எரர் இருக்குது. he lives in 45 Church Street with his family. he lives எரர் வராது. கடைசியில் பாருங்கள், with his family, இதுவும் ஒரு காமனான ஒரு வேர்டு தான். இங்கேயும் எந்த எரர் இல்லை. பட் இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பதிலாக அட் வரும். ஓகே, ஒரு பிளேஸை குறிக்கும் போதும் சம்டைம்ஸ் வந்து டைமை குறிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் வராது, அட் 45 சர்ச் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா சப்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க. இந்த அண்டர்லைன் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ்க்கான சப்ஸ்டியூட். Despite being his competitor, John was generous and forgiving in defeat and congratulated his opponent on his well-deserved victory. ஒரு காம்படிட்டராக இருந்தாலும் ஜான் வாஸ் ஜெனரஸ் பர்சனாகவும் இருக்காங்க. ஃபர்கிவிங், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன்னா ஃபெயிண்ட் ஹார்ட்ன்றது இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்ஸில் வர்றது. ஆல்ட்ரூயிஸ்டிக் வந்து கண்டெக்ஸ்டுவலாக இஸ் சேம் கிடையாது. சரியா, கொஞ்சம் ஹானஸ்ட் பர்சன்ன்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. பட் மேக்னானிமஸ் தான் ஜெனரஸ் அண்ட் ஃபர்கிவிங்க்கான ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்கான ஒரு வேர்டு. ஸோ அதுதான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங். த சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர் ட்ரைங் டு எலிவேட் மீன்ஸ் லிஃப்ட். சரியா, லிஃப்டிங். எலிவேட் த பிரிட்ஜ் யூஸிங் த நியூ டெக்னாலஜி. எலிவேட் தான் வரும். ஸோ எலிவேட் இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங்லேயே வந்து வராது. ஸோ எலிவேட்டோட மீனிங் வந்து வேறு. மை பர்த்டே வில் ஹோமோனிம் கேட்டிருக்காங்க. மை பர்த்டே வில் டேஷ் ஆன் அ ஃப்ரைடே திஸ் இயர். ஸோ ஃபால்க்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது கண்டெக்ஸ்டுவலாக பார்த்திங்கன்னா. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஃபால்னா டு சேஞ்ச் டு அ பர்டிகுலர் கண்டிஷன். சரியா, ஸோ ஃபால் இன் லவ்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் வருது. சரியா, செகண்ட் அது வந்து இங்கே வராது. டு சேஞ்ச் டு அ பர்டிகுலர் கண்டிஷன், வேறு கண்டிஷனுக்கு மாறுறது, அந்த ஃபால் வந்து இங்கே வரும். அந்த ஆப்ஷனில் அந்த மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் வந்து வரலை. மை பர்த்டே வில் ஃபால் ஆன் அ ஃப்ரைடே திஸ் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்டிகுலர் டைம், இந்த டைமில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபால் ஆன் மீன்ஸ் இந்த டே, இந்த டைம். ஸோ சம் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல,
என்னோடய பர்த்டே வந்து இந்த வாரம் இல்லைனா இந்த டைமில் வரப்போகுதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஃபால் மீன்ஸ் இந்த இடத்துல டைமிங்கை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் 3ல பாருங்கள், ஃபால் மீன்ஸ் டு கம் அட் அ பர்டிகுலர் டைம், இதுதான் வந்து வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் டு கோ டவுன் ஆன் டு த கிரவுண்ட் சடன்லி, இதுவும் வராது. ஃபால் மீன்ஸ் தடுக்கி கீழே விழுறதுன்னு சொல்லுவோம்ல, ஃபால் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் வராது. ஸோ 1, 2 வராது. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபால் டு பி பீட்டன் ஆர் டிஃபீட்டட், நோ. ஃபால் மீன்ஸ் சொல்லுவோம்ல டு பி பீட்டன், அதுவும் வந்து நெகட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஒரு மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆன், இந்த கண்ட்ரி வந்து சம் ஃபால்ஸ் பிஹைண்ட் ஆர் ஃபெல்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்மில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து டு கம் அட் அ பர்டிகுலர் டைமிங்கை குறிக்கிறதுனால அது மட்டும்தான் வரும். ஸோ பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குன்றது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இனாக்ரேட்டட், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்கணும். த எக்ஸிபிஷன் இன் அ கிராண்ட் வே, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து ரொம்ப கிராண்டாக இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சது, சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த எக்ஸிபிஷன் ஹேட் பீன், நோ, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ இது வந்து வராது. செகண்ட் ஆப்ஷன், த எக்ஸிபிஷன் இனாக்ரேட்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் அ கிராண்ட் வே. த எக்ஸிபிஷன் இனாக்ரேட்டட் மட்டும் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து சம் ஹெல்பிங் வெர்ப் வந்து இங்கே தேவை. சரியா? இனாக்ரேட்டட், வாஸ் இனாக்ரேட்டட்னு வரணும். த எக்ஸிபிஷன் வாஸ் இனாக்ரேட்டட் பை, அப்போ தான் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஹெல்பிங் வெர்பு இங்கே தேவை. இனாக்ரேட்டட்ன்றது ஒரு மெயின் வெர்பு. சரியா? நம்மளுக்கு வந்து ஹெல்பிங் வெர்பு தேவை. த எக்ஸிபிஷன் வாஸ் இனாக்ரேட்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் அ கிராண்ட் வே, இதுதான் வரும். ஃபோர்த் ஆப்ஷன் ஹேஸ் பீன்றது வராது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டென்ஸு பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் இதனுடைய வாய்ஸும் சரி இல்லை நரேஷனுக்கும் சரி, டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வச்சு தான் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி கண்டெக்ஸ்ட்டை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது அது தனி. இது வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்கு. யுவர் மதர் டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. சரியா? ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டாட் டு அஸ், நோ, இது வந்து வராது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹேஸ் பீன் டாட் வராது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. டாட் டு அஸ் பை யுவர் மதர், இதுதான் வரும். இதனுடைய இது ஏன் வராதுன்னா, இதனுடைய அலைன்மெண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து மாறி வந்திருக்கு, அதனால் இது வராது. சரியா? இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். இந்த அலைன்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட எரரில் கேட்பாங்க. வெறும் அலைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய அந்த வெக்காப், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் வந்து ஹிந்துலேயும், மீதி இருக்கக்கூடியது வந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி செஷன் வந்து டெய்லியும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டச்லேயே இருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.